ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேக் போகிறதுக்கு கீழே போகணும்னு நினச்சோம். மேலே இருக்க அந்த செக்யூரிட்டி என்ன சொன்னாங்க, இப்படியே இது வழியாக இப்போ அங்கே போகும்னு சொல்லிட்டு நான் கீழே தான் போயிட்டு போகணும்னு நினச்சோம். நாடி வணிகம் பின்னாடி கை அமைச்சதை சொல்கிறாங்க சம்திங். இவர் தான் இங்கே இந்த லொக்கேஷன் செக்யூரிட்டி இங்கே தெரியல பாருங்க. ஃபுல் டயர்ட் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்காரு. நைட் டியூட்டி பார்த்துருப்பாரு போல. லேக் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பேக் சைடு அப்படியே வந்தவொடனே லெஃப்ட் சைடு சின்னதாக ஒரு சந்து போகும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம் லேக்குக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன கேட் இருக்குது. பார்த்துட்டு உள்ள விடுவாங்க சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேக்குக்கு போகணும். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. கீழே அந்த ரோடு வழியில் வரலாம். நாங்கள் என்ட்ரன்ஸ் இல்லை, ரோடு மட்டும் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரியில் உள்ள கேட் போட்டிருக்காங்க. வர மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும். அந்த சைடு பார்த்தா தென்னை மரம், அந்த சைடு மரம் மலை, அப்படியே இந்த சைடு தண்ணி, பேக் சைடு இது வந்து டெம்பிள். வியூ வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண வந்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் இங்கேயும் சேஃபாக இருக்கணும். இது ஒன்றும் பெருசாக தெரியல மலை, ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. லேக்கு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்க்குறோம். அப்படியே ஓரமாக நடந்து போயிட்டு லேக்கு கிட்ட போயிட்டு பார்க்க முடியுமா ட்ரை பண்ணலாம். ஐயோ இஷ்டத்துக்கு மொபைல் ஸ்லிப் ஆகிರುತ್ತೆ. அவர்கிட்ட பேசுறது மொபைல் ஸ்லிப் ஆயிடு. ஏன்னா அப்போ நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்து பேசிட்டே வரேன். டக்குனு எஜ்ஜிக்கு போயிட்டு கீழே போயிட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் கூட நான் வந்திருக்கேன், என் கூட அவர் வந்திருக்காரு. 2 பேர் ஆப்போசிட் வீடு. 2 பேருக்கு பிரச்சனை பார்த்தா முடிஞ்சதுக்கு சேஃபாக போகலாம். விளாகிங் பண்ண சொல்லிட்டு உள்ளே போய் விழுறதுக்கு ஆசை இல்லை. அது பத்திரமா போகலாம். லேக் கிட்ட போயிட்டு அப்படியே வீடியோ போடுறாங்க. இந்த பழம் பாருங்களா, என்னன்னு தெரியுதா? சின்ன வயசுல இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். தெரியுதா இல்லையே தெரியல. என்னோட பேசுறது பிளாக்கே தெரியுது. இப்போ ஒரு ஓகே, நான் எடுக்கிறது அவ்வளோதான் காலை. அதில் என்ன தெரியுது இருக்கிறதான்னு தெரியும். ரோடு வந்து சக்கதாக இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போயிட்டு லேக்கில் போயிட்டு நீச்சல் அடிச்சு இந்த தரையில அந்த தரைக்கு போயிட்டு வருவார். நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம் வாங்க. அவர் ஆக்சுவலி வந்து கேரளாவில் பீச் பக்கம் தான் இருந்தாரான். கடல்லே அவருக்கு சுறாமணிக்கு இறா போட்டு வருவார். இப்போ அவர் லேக்கில் ஸ்விம்மிங் பண்ண போகிறாரு. வாங்க. நான் ப்ரோ ஸ்விம்மிங் ಮಾಡ್ತೀರಾ ತಾನೆ? மழை வந்து இது பாருங்களா, மண் எந்த அளவுக்கு உள்ள அப்படியே அரிச்சிட்டு கோடு மாரி போட்டு வந்திருக்கு பாருங்க. மழை தண்ணி வரும்ல, அப்படியே அரிச்சிட்டு வந்திருக்கு ಕಟ್ಟಾಯಿ. ಇದು ಕೆಳಗಡೆ ಬರ್ತಾ ಬಂಡೆ ಕೆಳಗಡೆ ಬೀಳುತ್ತೆ. ಇದಕ್ಕೆ ಮಣ್ಣು கீழே சரி அந்த பாறை வந்து கீழே விழும். எட்ஜில் இருக்கு பாருங்க. அந்த மரம் பாருங்களா, அந்த பாறைக்குள்ளே எப்படி முளைச்சு வந்ததுன்னு தெரியல. ஆனால் பாறையை ஒட்டி பாருங்க வேற எங்க போயிருக்கே தெரியல. அந்த அளவுக்கு அந்த பாறையை ஒட்டினபடியே வளர்ந்துருக்கு. வேற லெவலில் வளர்ந்துருக்கு. ஃபுல் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். மொத்தமும் பாறைக்குள்ளே ஒட்டிட்டு இருக்கு. அப்படியே லைட்டாக அந்த பாறை எட்ஜிலேருந்து கீழே இறங்கி இப்படி லைட்டாக என்ன மரம் இது? ஆலமரம் தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಲೇಕ್ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಒಂದಾಚಿ. ಮಳೆಗಾಲ ಬಂತು ಒಳ್ಳೆ ದೇವಸ್ಥಾನ ಆಯ್ತು ನೋಡಿ ಚಿಕ್ಕದಾಗೆ. ಒಂದು ಸೇಫ್ಟಿಗೆ ಅಂತ. ಯಾಕಂದ್ರೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಹೊತ್ತು ಇಲ್ಲಿ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನೆಗೆಟಿವ್ ಎನರ್ಜಿಗಳು ಓಡಾಡುತ್ತೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಹೊತ್ತು ವಾಟರ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ. ಬಟ್ ನೀವು ಹೋಗಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಮಧ್ಯಾಹ್ನ. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಸಂಜೆ ಟೈಮಲ್ಲಿ ಹೋಗಬಾರ್ದು. ಇಂಥ ಜಾಗದ ಹತ್ರ ನಿಂತ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಆಕರ್ಷಿಸುವುದಿಲ್ಲ. ಆ ಥರ இಲ್ಲಿಂದ ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கிருந்து அந்த காலத்திலே பாறையிலே சிலை வடிச்சு வச்சிருக்காங்க. செப்பல் போட்டிருக்கோம், அதுதான் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ல போடுறது. தூரத்துலேருந்து பார்த்துட்டு வரும். இல்லை நல்லா இல்லை சாமிலாம் இருக்கு. சிவன் மேலே வடிஞ்சு வச்சிருக்காங்க. ಯಾರು ಮಳೆ ಇದೆ ಮಳೆ ಬಂತು ಹೇಳಿ ಬರೋದು ಇರ್ಬೇಡಿ, ಬನ್ನಿ. ಬಟ್ಟೆ ಗಿಟ್ಟೆ ಬೇಕು ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಬಿದ್ದಿರೋದು ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಹಾಕೊಂಡು ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ಬೋದು. எல்லா இடத்துலையும் பாருங்களா அவங்க நேம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. காதல் எம்பி அந்த பாய்ஸ், அப்புறம் மட்டும் அப்புறம் எம்ஜே, அப்புறம் வேறு எதுவும் அங்கே அனுஷ் ஜேன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பிஎஸ்ஏஎஸ், பிஎஸ்எம்பி நினைவு போட்டு வச்சிருக்கானுங்க. முஸ்கான் ஆஃப் முஸ்கான் சூசைட் மட்டும் எல்லாம் செத்து போனவங்க தான் எழுதி வச்சிருக்காங்க சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கு. ಬಂಗಾರಿ ಅನಿತಾ ಐ ಲೈಕ್ ಯು, ಐ ಲವ್ ಯು. ಕೆಳಗೆ ಎಫ್ ಗಿಫ್ ಅಂತ ಕೊಟ್ಟಿರೋ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಎಫ್ ಏನಕ್ಕೆ ಅವರು? ಕಾಡದಲ್ಲೆಲ್ಲ ಹಿಂಗೆ ಇರುತ್ತೆ. ತೆಂಗಿನ ಮರ ಜಾಸ್ತಿ ಅಲ್ವಾ? ತೆಂಗಿನ ಮರ ಅಲ್ಲ, ಬೇರೆ ಯಾವ್ದೋ ಐತೆ. ಇಲ್ಲ ಇದೆಲ್ಲ ತೆಂಗಿನ ಮರ. ಅದು ಉದ್ದ ಐತಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಬೇರೆ ಯಾವುದೇ. ಅದು ಯಾವ್ದೇ, ಅದು ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ?
ಅಡಿಕೆ ಓ ಇದರಿಂದಾನೇ ಮಾಡೋದಾ? ಕಾಯಿ ಇರುತ್ತೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದು, ಅದು ಹೊಡೆದು ಇದು ಮಾಡೋದು. ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟು ಒಣಗಿಸಿ ಹಾ, ಅದ್ರಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಕ್ವಾಲಿಟಿ ಇರುತ್ತೆ. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. ಸೆಕೆಂಡ್ ಕ್ವಾಲಿಟಿ, ಥರ್ಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ನೋಡಿ. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா வெத்தலில் போடுற பாக்கு, அந்த பாக்கு மரம் அதெல்லாம் தென்னை மரம் ப்ளஸ் பாக்கு மரம் ரெண்டும் வச்சிருக்காங்க. ಖಾಲಿ ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಗೊತ್ತಿರೋರು ಎಲೆ ಅಂತಾರಲ್ಲ, ಎಲೆ ಅಂದ್ರೆ ತಮಿಳಲ್ಲಿ வெத்தலை, ಅಡಿಕೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಪಾಕು, வெத்தலை ಪಾಕು, வெத்தலை ಪಾಕು ಎಲ್ಲ ಅಡಿಕೆ ಇಲ್ಲ ಎಲೆ ಅಡಿಕೆ. ನೋಡ್ಬೋದು. ಇಲ್ಲೆಲ್ಲ ನೀರು ಹೋಗ್ತೈತೆ ಇಲ್ಲಿಂದ. ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಗೊತ್ತಿರೋರು ಮಾತ್ರ ಈಜಾಡಿ. நீச்சல் தெரியாம தப்புதார உள்ள வந்துட்டீங்க, காப்பாத்துறது கஷ்டம். இது ஆக்சுவலி இந்த டேமோட வாட்டர் இங்கேருந்து அந்த சைடுக்கு வயலுக்கு நீர் பாய்ச்சற இடம். அது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒயிட் கலரில் அல்லிப்பூ மாரி இருக்கு, குட்டி கோண்டு இருக்கு, ஒயிட் ஒயிட்டாக ரொம்ப சின்னது. லேக் வியூ பார்த்தாச்சு. எங்கேருந்து ஒரு பேக் ஃபிளிப் அடிச்சா முடிஞ்சு போச்சு. ப்ரோ கேன் யூ டூ? முடியாதான்? எல்ஐசி பாலிசி போடுங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க, இங்கிருந்து பல்ட்டி அடிங்க. தண்ணி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. நல்ல நல்ல இடம்லாம் இருக்கு, பட் இங்க பின்னாடி உட்காரத்துல இடம் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த சைடு தண்ணி கிட்ட போய் நிக்கிறாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் அங்கே போகணும். தண்ணியில் இவ்வளோ தூரம் வந்துட்டு கையாச்சும் வந்து வச்சு பார்க்கணும். சரியாவே இருக்குது. பேக் சைடு பாருங்க, குச்சி குச்சா கம்பி மாரி நட்டு வச்சிருக்காங்க, தெரியுதா? ஏன் மயில், மயில் அப்போ இருந்தால் பார்க்கணும் நினைக்கிறேன், பார்க்கவே முடியல கைஸ். சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கோம். இப்போ முடிஞ்சா வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்க, லேக்குக்கு வந்தால் சேஃபாக இருங்க. இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி லேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லேக்கு சொல்கிற மேலே மலையிலேருந்து விழுந்து இறந்து போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா லேக்கில் முழுகி இங்கே பாருங்க இலையில மிதந்துருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்தால் சேஃபாக இருங்க. இதெல்லாம் கன்னடாவில் போட்டிருக்கு, அந்த என்ன பெருசாக படித்து சொல்ல முடியல. தமிழ் இங்கிலீஷில் தமிழ் இருந்துச்சு, நான் படிச்சிருப்பேன். இங்கே மயில் சவுண்டு கிடைச்சும் போது அதை எடுக்கிற நெக்ஸ்ட் அதை படித்து காமிக்கிட்டு நம்ம ப்ரோ படிப்பார் கன்னடா அப்படின்னு சொல்லுவேன். இதை படித்து ಕಾಮಿಕ್ತಾರೆ. ಈಜು ಮೂಲಕ ತಿಳಿಸುವುದೇನೆಂದರೆ ಮೈದಾಳ ಕೆರೆಯು ಪ್ರವಾಸಿ ತಾಣವಾಗಿದೆ. ಈಗಾಗಲೇ ಅನೇಕ ಪ್ರವಾಸಿಗರು ಈಜಲು ಮತ್ತು ಆಟ ಆಡಲು ಹೋಗಿ ಮೃತಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದುದರಿಂದ ಕೆರೆ ಅಂಗಳಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸುವ ಮತ್ತು ಈ ಕೆರೆಯಲ್ಲಿ ಈಜಲು ಹೋಗುವುದನ್ನು ಅಂದ್ರೆ ನಿಲ್ಸಿದ್ದಾರೆ, ಉಲ್ಲಂಘಿಸಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಅಪ್ಪಿತಪ್ಪಿ ನಾವು ಈಜಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಶಿಸ್ತು ಉಲ್ಲಂಘನಾ ಕ್ರಮಗಳನ್ನ ತಗೊಳ್ತಾರೆ. ಆತರ ಹೇಳ್ತಾರೆ. ಅವ್ರ லைஃப்க்கு அவரே கேரண்டி, அவரே கேரண்டி. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே லேக்ல குளிக்கிறதுக்கு அலௌடு இல்லை, உள்ள இருக்கிறதுக்கு அலௌடு இல்லை. வரலாம், வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி உள்ள பார்த்து விழுந்தவங்க சேர்ந்து இறந்து போயிட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை போர்டு போட்டோம். இதுக்கு மாதிரி நீங்கள் உள்ள விழுந்துட்டீங்கன்னா நாங்கள் உனக்கு கேரண்டி இல்லை, உங்கள் உயிர் உங்கள் கையில், அவ்வளோதான். போர்டு போட்டாங்க, ஆல்ரெடி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஒருத்தவங்க மேலே ஹில்ஸ்லேருந்து விழுந்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க தண்ணியில் விழுந்து செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு போலீஸ் கேஸ் ஆகும், உங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது அங்கே பாருங்க பைக் எட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பைக் எட்டு வந்து நாங்களும் போட்டு வீடியோ எடுத்துருக்க போச்சு. வர லேக் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வழிக்கிட்ட கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். போகிற லேக் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு போனால் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த கடைசி வரைக்கும் போக வேண்டியதுதான். ಅದಕ್ಕಿಂತ ಟ್ರಿಬಲ್ ಜಾಸ್ತಿನೇ ಆಗುತ್ತೆ. அது மலைக்கு அதாவது இந்த ஏரிக்கு போயிட்டு நிறைய மலை செம்மையா வியூலாம் தெரியுது. வேற லெவல் ஸ்பாட் இது, ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு மஸ்தான இடம் இது. பின்னாடி அங்கே பாருங்க பைக் எட்டு வந்து லேக் பக்கத்தில் நின்று இருக்காங்க. வியூ செம்மையா இருக்கு. நாங்கள் மேலேருந்து ஆக்சுவலி நடந்து வந்துட்டோம், அங்கே கீழே நின்றுட்டு நாங்கள் வந்து அலோட் இல்லை. இவங்க வேற ரூட் வழியே இந்த லேக்கு வந்திருக்காங்க. எங்களால் ஆக்சுவலி லேக் கிட்ட போக முடியாது. அவங்ககிட்ட வந்து ஆக்சுவலி நம்ம பிரதர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் சொன்னேன் நம்மள வண்டி இங்கே எட்டு வந்துக்கலாம் சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு, அவங்க அம்மா அப்பாட்ட நிறைய காசு இருக்கும், எதுனா ஆச்சுன்னா அவங்க பார்த்துவாங்க, நம்ம வந்து நம்ம சம்பாதிச்சு நம்ம தான் நமக்கு பார்த்துக்கணும், நம்ம பைக் சேஃப்டியாக பார்த்துக்கணும், அங்கேயே இருக்க விட்டுவாங்க, வரது எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான். மிடில் கிளாஸ்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சொந்தமாக பைக் வாங்கணும், எதுனாச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் நீங்க நினச்சி பாருங்க. ஃபைனலி தண்ணி கிட்ட டச் பண்ற மாதிரி கிட்ட வரைக்கும் வந்தாச்சு. ಯಾಕ ಮಳೆ ಬರೋ ಫೀಲ್ ಐತೆ. ಹಿಂಗೆ ಕೆಳಗಡೆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ನೋಡೋಕ್ಕೆ ಮೇಲ್ಗಡೆ ಇರೋ ಮೋಡ ಎಲ್ಲ ಕೆಳಗಡೆ ಕಾಣಿಸ್ತೈತಲ್ಲ ನೋಡಿ. ஜஸ்ட் பின்னாடி கிட்ட தண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மேக மாதிரி தெரியும், கீழே ரிஃப்ளெக்டிங், மேலே இருக்க ரிஃப்ளெக்டிங் இது.
ಇನ್ನೂ ನವಲು ಕೂಗ್ತಾ ಇದ್ದೆ, ನವಲು ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. இந்த லொக்கேஷன் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்க்க போகிறோம். ப்ரோ நெருப்பாக பறந்துட்டு இருக்காரு. மாம் இஸ் காலிங். அந்த சைடு ஏரிக்கு போகிறதுக்கு வேறு லெவலில் ரோடு போட்டிருக்கானுங்க. இங்கேருந்து உள்ளே இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு சரியான மொக்க ரோடு. ஆஃப் ரோடு பைக்கு தான் எடுத்துகிட்டு உள்ளே வரணும். அந்த நிலைமைக்கு மோசமாக இருக்குது. ஆனால் அந்த சைடு ஏரி பக்கத்தில் சரி, அவங்களுக்கு பின்னாடி சரி, அவங்களுக்கு மட்டும் வேறு லெவல் போட்டிருக்காங்க. இங்கேருந்து அங்கே எல்லாம் போகிறாங்க. இது ஊருக்குள்ளே போகிறதுனால ஊருக்கு சேர்த்து நல்லது ஆகிடுமே சொல்லிட்டு போட மாட்டானுங்க போல். இங்கேருந்துங்க நாஷ்டா பாஸ்டா க்ளோஸ். இங்கே ஹோட்டல் பார்த்தேன் லைட்டாக கார்னரில் சைடில் இருந்துச்சு. போகாதா?